முத்து சொல்றாரு மீனா கிட்ட, இவங்க தான் மலேசியாக்காரங்கன்னு பேச சொன்னதுக்கு அப்புறம், பார்லர் அம்மாவுக்கு பல்லு வலி வருதுன்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? நான் அவங்க கிட்ட பேசினா புது பிரச்சனை ஏதாவது வரப்போகுதுன்னு, பல்லு வலி வருதுன்னு பார்லர் அம்மா பல்ல புடிச்சுக்குச்சு, அவ்வளவுதான். இதுல இருந்தே தெரியலையா மீனா, பார்லர் அம்மா பொய் பேசுதுன்னு? ஆமாங்க, எனக்கும் அதுதான் புரியல. நான் ஸ்ருதி கூட காவிரி வெட்டிக்கிட்டு இருந்தேன். 1:30 மணிக்கு நீங்க மலேசியாக்காரங்கள கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னீங்க. ஸ்ருதி உடைச்சு வச்சிருந்த தேங்காய் துண்ட அணில் கடிக்கிற மாதிரி ரோகிணி கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போனாங்க. ஆனா மீனா, ரோகிணி தேங்காய பல்லாலேயே துருவி இருக்காங்க. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி பல்லு வலி கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா ரோகிணி எப்படி தேங்காய கடிச்சு சாப்பிட்டுருக்க முடியும்? ஆமா மீனா, தான் நானும் உன்கிட்ட இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கத்தியில வெட்டினாலே தேங்காய நறுக்குன்னுலாம் வெட்ட முடியாது. ரோகிணி பல்லாலே கடிக்குதுன்னா வலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேசினா மாட்டிப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐ ஓடிருச்சு மீனா. என்னங்க, ரோகிணி தனியா போகல. தனியா போயிருந்தா ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து டாக்டர் எனக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கலாம். கூட தான் ஸ்ருதி போயிருக்காங்களே. ஆமா மீனா, பல குரலும் விவகாரமான ஆளுதான். என்னங்க, அவங்க விவரமான ஆளு, சும்மாவே இருக்க மாட்டாங்க. சாதாரணமாவே கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரோகிணி ஏதாவது சொன்னா ஸ்ருதி கிட்ட மாட்டிப்பாங்க. நான் அவங்க 2 பேரும் வரட்டும், நீ சமைச்சிட்டு வா. ரோகிணிய ஸ்ருதி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வராங்க. உட்காருங்க ரோகிணின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஸ்ருதி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ரோகிணி, நீங்க வலியோட இருக்கீங்க, உங்களை எப்படி நான் தனியா விட்டுட்டு போக முடியும்? ஸ்ருதி, இப்ப கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம், இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி உட்காருங்க, பல்லு வலி வந்துச்சுன்னா சும்மா விடக்கூடாது. நம்மளோட எல்லா நர்வ்ஸும் பல்லுல தான் கனெக்ட் ஆயிருக்குமா. சரியா கவனிக்கலாட்டி சீரியஸா ஏதாவது ஆயிரம் ரோகிணி. ஸ்ருதி, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, கிளைண்ட்ட பார்க்க போகணும், லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வேணா மனோஜ கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஸ்ருதி, ரோகிணி பெயின் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்கு, உங்க கிளைண்ட் கிட்ட நாளைக்கு பாத்துக்கலான்னு போன்லயே சொல்லிருங்க, இன்னைக்கு பாத்துட்டு போயிடலாம் டாக்டரை. டாக்டர் கிட்ட ரீசனை ஸ்ருதி சொல்றாங்க. ரோகிணிய உட்கார சொல்றாங்க டாக்டர். டாக்டர் ரோகிணி வாய திறக்கிறாங்க, டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, என்னம்மா இது, என்ன டாக்டர் ஆச்சு? டாக்டர் சொல்றாங்க, ஒரு பல்லு சொத்தையா இருக்கு. அப்படியா டாக்டர்? ரோகிணி வேண்டான்னு சொல்றாங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்றாங்க, லோயர் ஜால்ல ஒரு பல்லு சொத்தையா இருக்கு, கார்னர்ல. ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி நல்ல வேளை நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், இப்ப என்ன டாக்டர் பண்றது? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, உடனடியா அந்த பல்ல ரிமூவ் பண்ணணும். ரோகிணி அலறிக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, நான் இருக்கேன் ரோகிணி, நீங்க பயப்படாதீங்க. ஸ்ருதி கம்பல் பண்ணி ரோகிணிய உட்கார வைக்கிறாங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாங்க ரோகிணிக்கு. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சொத்த பல்ல புடுங்கிடுறாங்க டாக்டர். ½ ஆஸ்பத்திரியை விட்டு நீங்க போக கூடாதுன்னு ரோகிணிய சொல்லிடுறாங்க. அந்த பெரியவர் முத்துக்கிட்ட சொல்றாரு, நல்லா வயிறார சாப்பிட்டேன்ப்பா. விஜயா கிட்ட சொல்றாங்க, நீங்க சாப்பாடு ரொம்ப நல்லா சமைக்கிறீங்கம்மா. அண்ணாமலை சொல்றாரு, சமைச்சதே என்னோட மருமக தாங்க. மீனா சொல்றாங்க, ஸ்ருதி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மாமா. பெரியவர் சொல்றாரு, அப்பனா நாங்க கிளம்புறோம். அதுக்கு விஜயா சொல்றாங்க, ரோகிணி வந்துருவா இப்ப. அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணிக்கு பல்லு வலி வந்துருச்சு, அதனாலதாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஊருக்காரங்களா போயிட்டீங்க. மனோஜ் அப்ப வீட்டுக்குள்ள வர்றாரு. விஜயா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் என்னோட மூத்த பையன் மனோஜ். மனோஜ் கேக்குறாரு, இவங்க தான் மலேசியால இருந்து வந்தவங்களாமா? ஆமாடா. அம்மா, ரோகிணிக்கு என்னம்மா ஆச்சு, ஆளை காணோம்? மனோஜ், அவளுக்கு பல்லு வலி வந்துருச்சு, அதனால டாக்டரை பார்க்க போயிருக்கா. அம்மா, தனியாவா போனா? எனக்கு கால் பண்ணிருக்கலாமேம்மா. ரவி சொல்றாரு, மனோஜ் ஸ்ருதியும் கூட போயிருக்கா. பெரியவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப ரோகிணியும் ஸ்ருதியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரோகிணி பேசாமே இருக்காங்க. மனோஜ் கேக்குறாங்க, என்ன ரோகிணி பேசாம இருக்க? ஸ்ருதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்களோட சொத்தை புடுங்கிட்டாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. விஜயா சொல்றாங்க, என்ன ஸ்ருதி சொல்ற, சொத்தை புடுங்கிட்டாங்களா? ரோகிணி என்ன சொல்றா ஸ்ருதி, உங்க அப்பா சொத்தை அந்த ஊரு போலீஸ்காரங்க புடுங்கிட்டாங்களா? ஆன்ட்டி, அந்த சொத்தை இல்ல, இந்த சொத்தைய புடுங்கிட்டாங்க.
அதை தான் சொன்னேன். விஜயா அதுதானான்னு கேட்டுக்கிறாங்க. மனோஜ் கேக்குறாரு ஸ்ருதி கிட்ட, என்னம்மா சொல்ற, பல்ல புடுங்கிட்டாங்களா? ஆமா மனோஜ், ரோகிணிக்கு அவ்வளவு கேவிட்டிஸ் இருந்திருக்கு. அண்ணாமலை கேக்குறாரு ரோஹிணி கிட்ட, என்னம்மா சொத்த பல்லு வர்ற அளவுக்கா இருப்ப, அவ்வளவு ஸ்வீட்டாமா சாப்பிடுவ? ரோஹிணி சொல்றாங்க, இல்ல அங்கிள், டாக்டர் கூட அப்புறம் பல்ல புடுங்கிக்கலான்னு தான் சொன்னாங்க. இந்த ஸ்ருதி தான் கம்பல் பண்ணி பல்ல புடுங்க வச்சுட்டாங்க. இத கேட்ட உடனே ஸ்ருதி, முத்து, மீனா, ரவி 4 பேரும் சிரிக்கிறாங்க. ரவி கேக்குறாரு, ஸ்ருதி இது என்ன பாக்ஸ்? ரவி, பல்ல புடுங்குனா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னாரு டாக்டர், அதனால நம்ம எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். மீனா சொல்றாங்க, ஸ்ருதி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாதான் சொத்த பல்லே வரும். ரவி சொல்றாரு, அண்ணி பல்ல புடுங்குனா பெயின் இருக்கும்ல, அது ரிலீஃப் ஆகிறதுக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அங்கிள் நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாமா ஸ்ருதி, மழை காலத்துல சாப்பிட்டா சளி பிடிக்கும். அங்கிள் இந்த கிளைமேட்ல சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. மீனா சொல்றாங்க, மாமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சா எதுவுமே ஆகாது. அண்ணாமலை சொல்றாரு, வேண்டாமா ரோஹிணிக்கு குடுமா. மனோஜ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கேக்குறாரு, ரோஹிணி திடீர்னு எப்படி ஆச்சு? ரோஹிணி சொல்றாங்க மனோஜ் கிட்ட, பல்லுவலி, போன் பண்ணிட்டா வரும், திடீர்னு தானே வரும். ரோஹிணி என்ன கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பேன்ல. முத்து கேக்குறாரு, மனோஜ் உனக்கும் புடுங்கணுமா பல்ல? முத்து, ரோஹிணி வலியில எப்படி துடிச்சிருப்பா, பாவண்டா. ரோஹிணி வலிக்குதா? மனோஜ், பின்ன பல்ல புடுங்கினா வலிக்காம என்னன்னு சொன்னேன், ஸ்ருதி தான் இப்படி பண்ணிட்டாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, ரோஹிணி ஒரு பல்ல புடுங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, கேவிட்டிஸ் அதிகமாயிருச்சுன்னா எல்லா பல்லையும் புடுங்குற மாதிரி ஏற்பட்டுரும் நிலைமை. முத்து சொல்றாரு இத கேட்டுட்டு, அப்புறம் பார்லர் அம்மா செட்டு பல்லு வச்சுக்கிட்டு தான் சுத்தணும். இத கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. விஜயா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட, அந்த மலேசியாக்காரங்க இப்பதாம்மா போனாங்க, உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நீ இருந்திருக்கலாம், அதுக்குள்ள உனக்கு பல்லு வலி வந்துருச்சு. அவங்களுக்கு மலேசியாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ இருந்திருந்தேன்னா அங்க ஜெயில இருக்கவங்கள எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றதுன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அதனால தானே இங்க இருந்து தப்பிச்சு போனேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. முத்து பேசிட்டு அவர் வேலை விஷயமா கிளம்பி போயிடுறாரு. முத்துவோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னான், ஒரு 2 கட்டிங் தான் சாப்பிடுவேன். மீனா கேக்குறாங்க, ஏங்க குடிக்க போறீங்களா? ஆமா மீனா. ஏங்க உங்க ஃப்ரெண்டு துபாய் போறதுக்கு நீங்க எதுக்குங்க குடிக்கணும்? ஃப்ரெண்டு ஆசைப்படுறான்ல, நீங்க குடிக்க வேண்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாம மீனா கிட்ட பேசுறாங்க. இப்பவே குடிச்சிட்டீங்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? திருப்பியும் முத்து சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. மீனா சொல்றாங்க, இத கேட்டுட்டு, நீங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு மாத்திரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் முத்து, சொல்லிட்டேன். நாளை சந்திப்போம்.